குடியாத்தத்தில் ஓட்டல் கடையில் பதுக்கி வைத்திருந்த 70 வெளிமாநில மது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேலாளத்தூர் கிராமத்தில் சதீஷ்குமார் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்த ஹோட்டலில் ரகசியமாக வெளிமாநில மது பாக்கெட்டுகள் விற்பனை செய்து வருவதாக குடியாத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் திடீர் சோதனை மேற்கொண்ட போலீசார் சுமார் 70 வெளிமாநில மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் சதீஷ்குமாரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் மது பாக்கெட்டுகள் மறைத்து எடுத்து வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் கொடியினை புனிதம் செய்து சிறப்பு பிரார்த்தனை செய்து கொடி ஏற்றப்பட்ட போது வர்ணாஜல வான வேடிக்கைகள் நிகழ்த்தினர். இவ்விழாவை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அன்னை மரியே வாழ்க என கோஷங்களை எழுப்பினர். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் செல்லூர் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அவரைத்திடல் அருகே செயல்பட்டு வருகிறது. இங்கு அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அதன் விரிவாக்க பணிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை அருகே செல்லூர் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மைய பகுதியில் இயங்கும் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ததால் வணிகர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் பெரிதளவு பாதிப்பு அடைவார்கள் என்பதால் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வெங்கடேஸ்வரா மருந்தகம் என்னும் பெயரில் போலி மருத்துவமனை நடத்தி வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மோனையானூர் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா மருந்து கடையில் மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்ததில் வெங்கடேசன் தகப்பனார் பெயர் மாது என்பவர் போலியாக மருத்துவம் பார்ப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இவர் முறையான ஆங்கில மருத்துவம் படிக்காமலும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் முறையாக பதிவு செய்யாமலும் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலி மருத்துவமனை மற்றும் மருந்தகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் போலி மருத்துவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் விவசாய பணிக்காக சென்ற பெண்கள் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே விவசாய பணிக்காக லோடு ஆட்டோவில் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் பயணம் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் நேரில் சென்று பழங்கள் மற்றும் தலா 5000 ரூபாயை வழங்கி ஆறுதல் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.